வணக்கம் நண்பர்களே. தியேட்டரில் வெளியாகி மாபெரும் வெற்றியை பெற்ற ஒரு திரைப்படம் வசூலில் சாதனை படைத்த பிறகு ஒரு திரைப்படம் ரசிகர்களின் பாராட்டுகளை அள்ளிய ஒரு திரைப்படம். ஆனால் அதே படம் ஓடிடியில் வெளியான சில மணி நேரத்திலேயே சமூக வலைதளங்களில் கடுமையான ட்ரோலுக்கு ஆளாகிடுச்சு என்றால் உங்களால் நம்ப முடியுமா? அதிலும் குறிப்பாக ஒட்டு வேலை பார்த்தது அம்பலமாச்சு. இந்த சீனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, இது காப்பியா இன்டர்ஃப்ரெஷனா என்ற கேள்விகளை இணையதளத்தில் பரவி கொண்டிருக்கு. இயக்குனர் ஆர்ஜே பாலாஜி தற்போது ஏன் விமர்சனத்தில் சிக்கியுள்ளார்? சூர்யாவின் சூப்பர் கம்பேக் படமாக கருதப்பட்ட இந்த திரைப்படத்துக்கு என்ன நடந்தது? ஓடிடி வெளியீட்டிற்கு பிறகு ரசிகர்கள் கண்டுபிடித்த விஷயங்கள் என்ன? முழு விவரங்களையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். படத்தின் வெற்றி. ஒரு திரைப்படம் வெற்றி பெற பல காரணங்கள் இருக்கலாம். சிறந்த கதை, நல்ல நடிப்பு, உணர்ச்சிபூர்வமான காட்சிகள், பின்னணி இசை அல்லது ரசிகர்களின் எதிர்பார்ப்பு, இந்த அனைத்து விஷயங்களும் ஒன்றாக சேர்ந்துச்சுன்னா தான் ஒரு படம் பிளாக் பஸ்டர் வெற்றியை பெற முடியும். அந்த வகையில் கருப்பு திரைப்படம் வெளியான போது ரசிகர்களிடம் மிகப்பெரிய வரவேற்பு பெற்றதாக சொல்லப்படுது. பல வருஷங்களாக சூர்யா எதிர்பார்த்திருந்த ஒரு பெரிய வெற்றியை இந்த படம் கொடுத்ததா ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் பதிவிட்டாங்க. ஏன் தியேட்டரில் யாரும் கவனிக்கல? இதுதான் மிகவும் சுவாரஸ்யமான ஒரு பகுதி. பொதுவாக தியேட்டரில் படம் பார்க்கும்போது ரசிகர்கள் முழுக்க கதைக்குள் மூழ்கியிருப்பாங்க. அவர்கள் ஒவ்வொரு காட்சியையும் நிறுத்தி வைத்து ஆராய மாட்டாங்க. ஒரு காட்சி 2 வினாடிகள் வந்தாலும் அது கவனிக்கப்படாமல் போயிடும். ஆனால் ஓடிடியில் நிலைமையே வேறு. பாஸ் பண்ணலாம், ரீவைண்ட் செய்யலாம், ஃப்ரேம் பை ஃப்ரேம் பார்க்கலாம். இதுதான் பல படங்களுக்கு பின்னர் பிரச்சனையாக மாறுது. ஓடிடி வந்தது என்னாச்சு அப்படின்னா, ஓடிடியில் படம் வெளியான சில மணி நேரங்களிலேயே சமூக வலைதளங்களில் சிலர் குறிப்பிட்ட காட்சிகளை பகிர ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த காட்சிகள் வேறு சில திரைப்படங்களில் ஒத்துப்போகிறது என சொல்லியிருக்காங்க. சிலர் அதை இன்ஸ்பிரேஷன் என்றார், சிலர் அதை காப்பிங் வாங்க, சிலர் அதை ட்ரிபியூட் வராங்க. ஆனால் இணையதளத்தில் ஒரு முறை இந்த விவாதம் ஆரம்பிச்சுன்னா அது மிகப்பெரிய விவாதமாக மாறிடும். இணைய உலகத்தின் சக்தி. இன்று சமூக வலைதளங்கள் மிகவும் சக்தி வாய்ந்த ஆயுதமாக மாறியிருக்கு. ஒரு ரசிகர் ஒரு ஸ்க்ரீன் ஷாட் போட்டாலே அடுத்த நிமிஷம் ஆயிரக்கணக்கானோர் அதை பகிர்றாங்க. ஒரு மீம் வந்தால் அடுத்த ஒரு மணி நேரத்தில் லட்சக்கணக்கான வியூஸ் கிடைக்குது. இதனால் ஓடிடி வெளியீட்டுக்கு பிறகு பல விஷயங்கள் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. ஆர்ஜே பாலாஜி மீது வந்த விமர்சனங்கள். இயக்குனர் ஆர்ஜே பாலாஜி குறித்து சில நெட்டிசன்கள் கடுமையான கருத்துக்களை வெளியிட்டு வராங்க. இந்த காட்சி எங்கிருந்து வந்துச்சு? இந்த ஐடியா புதுசா? இது வேறு எதுவும் படத்தின் தாக்கமா என்ற கேள்விகள் எழுப்பப்பட்டு வந்திருக்கு. ஆனால் மற்றொரு தரப்பினர் இதை ஏற்க மறுக்கிறாங்க. அவர்களின் கருத்து உலகத்தில் இன்றும் முற்றிலும் புதிய கதைகளை உருவாக்குறது மிகவும் கஷ்டம். பல கதைகள் ஏற்கனவே சொல்லப்பட்டு விட்டுருச்சு. எனவே சில ஒற்றுமைகள் இருப்பது இயல்பான ஒரு விஷயம்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. காப்பியா இன்ஸ்பிரேஷனா அப்படின்னா, இந்த கேள்வி சினிமா உலகில் பல ஆண்டுகளாக இருந்து வரதான். ஒரு திரைப்படம் மற்றொரு திரைப்படத்தை நினைவூட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா அது காப்பி ஆகிடுமா அல்லது இன்ஸ்பிரேஷனமாக கருதப்படுமா? இந்த எல்லையை தீர்மானிப்பது மிகவும் கடினம். ஏன்னா ஒரு சீன் மட்டும் ஒரே மாதிரி இருப்பதனால முழு படத்தையும் காப்பின்னு சொல்ல முடியாது. அதே நேரத்தில் அதிகமான ஒற்றுமைகள் இருந்தால் ரசிகர்கள் கேள்வி கேட்பதும் இயல்பு தான். ரசிகர்களின் கருத்து. ரசிகர்கள் 2 பிரிவாக சொல்கிறாங்க. ஒருத்தவங்க படம் நல்லா இருந்தால் போதும்னு சொல்கிறாங்க. இன்னொரு தரப்பு பார்த்தோம்னா புதுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 2 கருத்துக்கள் இன்று இணையதளத்தில் மோதிக்கொண்டிருக்கிறது. ஓடிடி வந்த பிறகு திரைப்பட உலகம் முழுவதும் மாறிடுச்சு. முன்பு ஒரு படம் தியேட்டரில் ஓடிய பிறகு விமர்சனங்கள் முடிஞ்சிடும். இப்போல்லாம் அப்படி இல்லை. ஓடிடியில் வெளியான பிறகு புதிய விமர்சனங்கள் ஆரம்பமாகுது. அதனால் இயக்குநர்கள் ஒவ்வொரு காட்சியும் மிகவும் கவனமாக உருவாக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கு. இந்த விவாதங்களையும் தாண்டியும் பல ரசிகர்கள் இந்த திரைப்படத்தை சூர்யாவின் முக்கியமான கம்பேக் படமாகவே பார்க்குறாங்க. அவரது நடிப்பு, திரைக்கதை, உணர்ச்சி காட்சிகள் இவை அனைத்தும் ரசிகர்களிடம் நல்ல வரவேற்பு பெற்றதாக கூறப்படுது. அதனால் சமூக வலைதள ட்ரோல்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் படத்தின் வெற்றியை மறுக்க முடியாது என்று ரசிகர்கள் சொல்கிறாங்க. இறுதியாக ஒரு திரைப்படம் வெற்றி பெற்ற பிறகு கூட அதை பற்றிய விவாதங்கள் முடிவதில்லை. மாறாக ஓடிடி வெளியீட்டுக்கு பிறகு தான் புதிய விவாதங்கள் ஆரம்பமாகுது. ஆர்ஜே பாலாஜி மீது எழுந்துள்ள இந்த விமர்சனங்கள் எந்த அளவிற்கு உண்மை? அது வெறும் சமூக வலைதள ட்ரோலா அல்லது ரசிகர்கள் எழுப்பும் நியாயமான கேள்விகளா என்பது காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். இந்த விவகாரம் குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது வெறும் ட்ரோலா அல்லது உண்மையிலேயே கேள்வி கேட்க வேண்டிய விஷயமா? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நீ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானி மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.